தசகம் 78. கண்ணன் துவாரகையில் வாழ்தலும் ருக்மணியின் செய்தியறிதலும். புதிய நகரம் ஒன்று கடலில் நடுவில் அமைக்கப்பட்டது. அது தேவர்களின் சிற்பியான விஸ்வகர்மாவின் கைத்திறனால் உருவானது. இந்திரன் முதலிய தேவர்கள் கொடுத்த செல்வங்கள் அனைத்தையும் ஒருங்கே கொண்டது. நீ அந்த நகரத்தை உன் திருமேனியின் ஒளியால் அழகு பெற செய்தாய். ரேவதன் என்ற அரசன் பிரம்மதேவனின் கட்டளைப்படி தன் மகளான ரேவதியை பலராமனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அப்பொழுது கூடியிருந்த யாதவர்களோடு கூடி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அந்த திருமண விழாவை கொண்டாடினார். தேவனே, விதர்ப்ப நாட்டு வேந்தனின் மகளான ருக்மணி உன்னிடம் காதல் கொண்டாள். ஆனால் அவளுடைய உடன் பிறந்தவனான ருக்மிதன் தமோகுணத்தால் தீயவனான சேதி நாட்டு மன்னனான சிசுபாலனிடம் நட்பு கொண்டு தானாகவே தன் தங்கையான ருக்மணியை அவனுக்கு மனம் புரிய விரும்பினான். அந்த கன்னிகை உன்னிடம் நீண்ட நாட்களாகவே அன்பு கொண்டிருந்தாள். அதற்கு தன் அண்ணனால் தடங்கல் ஏற்பட்ட வருத்தத்தால் மனம் கலங்கினாள். கருணையே இல்லாத காமதேவன் தனக்கு தோற்றுவித்த அவல நிலையை ஒரு பிராமணனிடம் கூறி உன்னிடம் தூதுவனாக அனுப்பினார். தீய எண்ணம் கொண்டவர்களால் அடைய முடியாத உன் நகரத்தையும் விரைவாக வந்தடைந்தான் அந்த அந்தணன். பிறவி பிணியை அகற்றும் நீயே அவளை எதிர்கொண்டு வரவேற்று ஆதரவுடன் பூஜிக்கவே அந்த அந்தணன் மிகவும் மகிழ்ந்தான். குண்டினபுரத்தின் ராஜகுமாரியான ருக்மணி வெகு நாட்களாக உன்னிடம் காதல் கொண்டு உன்னை சேரும் ஆவலுடன் இருக்கிறாள். ஆனால் இப்பொழுது தனது அண்ணனால் தைரியம் இழந்தவளாய் தன் காதலை உன்னிடம் கூற தூதுவனாக என்னை அனுப்பினாள் என்று உன்னிடம் கூறினான் அந்த அந்தணன். மேலும் நான் உன்னுடைய குணங்களை கேள்வியுற்று எப்பொழுதோ உன்மேல் காதல் கொண்டேன். ஆனால் இப்பொழுது ஸ்வயம்வரத்தில் சிசுபாலன் என்னை கைப்பற்றப் போகிறானோ என்ற அச்சம் மனதில் எழுகிறது. ஆகவே கருணையின் உறைவிடமான லோகநாதனாகிய நீயே என்னை காத்தருள வேண்டும் என்று அந்த அந்தணர் மூலம் உன்னிடம் சொன்னாள். உன்னை தவிர வேறு கதி அறியாத என்னை நீ கை விட்டுவிட்டால் உடனே நான் உயிரை விட்டு விடுவேன் என்று இறுதியாக அவள் கூறியதாக கூறி உன் மனதை மிகவும் வேதனைப்படுத்தினான் நல்ல மனம் படைத்த அந்த அந்தணன். அதை கேட்ட நீ அந்தணனிடம், தோழனே, அவளின் காதல் வேதனையை விட என்னுடைய காதல் வேதனை மிகவும் அதிகம். ஆகவே நான் உடனே வந்து கருவிழிகளுடைய என் காதலியை அனைத்து மன்னரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே கவர்ந்து வருவேன் என்றார். குருவாயூரின் தலைவனே, அப்பொழுது நீ பெரிதும் மகிழ்ந்த அந்த அந்தணனோடு தேரில் ஏறிக்கொண்டு விரைவாக குண்டினபுரம் சென்றாய். அப்படிப்பட்ட செயல்களை செய்த நீயே என் இடையூறுகளை எல்லாம் தடுத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண